ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நாள் வரைக்கும் மேக்ஸிமம் யாருமே சொல்லாத ஒரு முக்கியமான செட்டிங்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த செட்டிங்ஸை நம்ம ஆஃப் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய ப்ரைவசி வந்து ரொம்ப 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 பாதுகாக்கப்படுது. அதே மாதிரி மொபைல் டேட்டாவும் நிறையா சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஐபி அட்ரஸ் அண்ட் லொக்கேஷன் ஆப்போசிட்டில் மெயில் அனுப்புகிறவங்களுக்கு தெரியப்படுத்துறதும் தடுக்கப்படுது. அது என்னன்னா, நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் ஒரு இமெயில் அக்கௌண்ட் ஒன்று வச்சிருப்போம். அந்த இமெயில் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒர்க் ஆகுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு சில பேர் ஒரு 2-3 இமெயில் ஐடி கூட வச்சிருப்போம் இல்லைங்களா? அந்த இமெயில் அக்கௌண்ட்டுக்கு ஒரு மெயில் ஒன்று வருது. ஸோ அந்த மெயில் வந்தோன்னா அந்த மெயிலில் ஒரு சின்ன ட்ராக்கிங் இமேஜ் இருக்குங்க. அது எப்படின்னா, நீங்கள் வந்திருக்கிற மெயிலை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணும் பொழுது அந்த ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு இமேஜ் லோட் ஆகும். அந்த இமேஜ் லோட் ஆயிருச்சுன்னா யார் உங்களுக்கு அனுப்பியிருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் அவங்க அனுப்புன மெயிலை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போகுங்க. இது நார்மலான ஒரு அஃபீஷியல் இமெயிலாக இருந்ததுன்னா ஓகே, நம்ம அனுப்பிச்ச மெயிலை வந்து அவங்க படிச்சுட்டாங்க அப்படிங்கிறது தெரியறது சந்தோஷம். இது ஒரு ஸ்பேம் மெயிலு, ஒரு ஸ்கேம் மெயிலு அப்படிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த இமெயிலை ஓப்பன் பண்ண உடனே அந்த ஸ்கேம் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் மெயிலை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற தகவல் போகும். அப்படி தகவல் போயிடுச்சுனாவே அவங்களுடைய கணிப்பு என்னன்னா, இந்த இமெயில் அக்கௌண்ட் ஆக்டிவாக தான் இருக்குது, அவங்க அடிக்கடி மெயிலை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க, அதனால நம்ம நிறைய ஸ்பேம் இமெயில்ஸ் எல்லாம் நிறையா அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு ஒரு செட்டிங்ஸ் இருக்குங்க. அந்த செட்டிங்ஸை நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு யார் அனுப்புனாங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஜிமெயில் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற தகவலே போகாது. தகவலே போகாமல் இருக்கிற சமயத்தில் நமக்கு ஸ்கேம் அண்ட் ஸ்பேம் மெயில்ஸ் வர்றது அப்படியே ஸ்டாப் ஆக போகுது. ஓகேங்களா? அந்த செட்டிங்ஸை எப்படி ஆன் பண்ணுறதுனா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. டாப் லெஃப்டில் இருக்கக்கூடிய 3 லைன்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே நிறைய அக்கௌண்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் கிளிக் பண்ணி அந்த செட்டிங்ஸை மாற்றிக்கிங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டாக இருக்கிற இந்த அக்கௌண்ட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். உடனே அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடுச்சு. ஓகேங்களா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே போனீங்கன்னா டேட்டா யூசேஜ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த மெனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இமேஜஸ்ன்னு இருக்கும். அந்த இமேஜஸை கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ளே பாருங்கள், ஆல்வேஸ் டிஸ்பிளே எக்ஸ்டர்னல் இமேஜ், வெளியிலிருந்து வரக்கூடிய எக்ஸ்டர்னல் இமேஜ் அப்படிங்கிறது எப்போவுமே டிஸ்பிளே ஆகணும்னு சொல்லுது. இந்த இமேஜ் தான் உங்களுக்கு ஒரு மெயிலை ஓப்பன் பண்ணும் பொழுது உடனே ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பின்னாலேயே அவங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற அந்த மெயிலை ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற தகவல் அவங்களுக்கு போயிடும். ஓகேங்களா? அதனால அதுக்கு கீழே இருக்கிற ஆஸ்க் பிஃபோர் டிஸ்பிளேயிங் எக்ஸ்டர்னல் மெசேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இனிமேல் மெயிலை ஓப்பன் பண்ணும் பொழுது உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கும். இந்த இமேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய பர்மிஷன் கேட்கும். நீங்கள் பர்மிஷனை கொடுக்கலிங்கன்னா லோட் ஆகாது. அப்போது லோட் ஆகலைன்னா நீங்கள் அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி படித்தா கூட அவங்களுக்கு நீங்கள் மெயிலை ரீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற தகவல் போகாது. ஓகேங்களா? இது மூலமாக நம்ம ப்ரைவசி வந்து பாதுகாக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் மொபைல் டேட்டாவும் நிறையா சேவ் பண்ணப்படுது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்மளுடைய ஐபி அட்ரஸ் அண்ட் லொக்கேஷன் இன்ஃபர்மேஷனை வந்து ஆப்போசிட்டில் மெயில் அனுப்புகிறவங்களுக்கு தெரியப்படுத்துறதும் தடுக்கப்படுது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று, இதை நோட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு இப்போ தான் தெரியுதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த யூஸ்ஃபுல்லான செட்டிங்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.